பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைய கர்த்தரின் வார்த்தையாக சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் பொறுமை என்பது இல்லாதபடி இந்த வேகமான உலகத்தில் வேகமான ஜெபம், வேகமான ஊழியம், வேகமான காரியங்களை செய்து கொண்டிருந்து ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போது அது உடனே நடந்துவிட வேண்டும், உடனே பதில் வந்துவிட வேண்டும். அப்படி இல்லைவென்றால் சுயமாக ஏதாவது ஒன்று யோசித்து ஏதாவது ஒன்று செய்துட்டு கடைசியில் புலம்பலும் நஷ்டமும் வேதனையும் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சங்கீதக்காரன்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன? இந்த வேத பகுதி மூலியமாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற சத்தியம் என்ன? நீ கர்த்தரிடத்தில் எந்த ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் முதலாவது பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் தமது பிள்ளைகளை பொறுமையுடன் காத்திருந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். காரணம், துரிதமாய் வருகின்ற ஆசீர்வாதம் தங்காது. எனவே ஆண்டவர் துரிதமாய் ஒருவனை ஆசீர்வதிக்கிறது இல்லை, துரிதமாய் ஒருத்தனை உயர்த்துவதும் இல்லை. தேவன் ஒவ்வொருவரையும் உயர்த்துவதற்கு பதில் கொடுப்பதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே நாம் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் அவருடைய விசுவாசத்தோடு கூட, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையோடு கூட, அவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்ல அந்த நிச்சயத்தோடு கூட தேவனிடத்தில் நாம் பொறுமையுடன் காத்திருந்தோமானால் அவர் நம்மிடமாய் சாய்வார். அவர் நம்மிடமாய் சாய்வார், நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். அல்லேலூயா. எனவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஊழியரே, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கிறதை கர்த்தர் வெயிட்டிங்கில் வைத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதிலை இருப்பில் வைத்திருக்கிறார். அதுக்கு வேண்டிய பதிலை கொடுக்கும் வரை நம்ம காத்திருக்கணும். பொறுமையுடன் காத்திருக்கும் போது நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். அன்னாள் பொறுமையுடன் காத்திருந்தார், ஆபிரகாம் பொறுமையுடன் காத்திருந்தார். எனவே பொறுமையுடன் காத்திருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், அதனுடைய வாழ்க்கையில் யோசேப்புக்கு ஒரு விடுதலைக்காக பொறுமையுடன் காத்திருந்தார் 13 ஆண்டு. ஆபிரகாம் குழந்தை பெறுவதற்காக அவர் சாரால் 25 வருடம் பொறுமையுடன் காத்திருந்தார். ஆமாம், ஈசாக்கு தன்னுடைய ரெபேக்கால் குழந்தை பெறுவதற்கு 20 ஆண்டுகள் காத்திருந்தான். எனவே ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது அவசியமாக. இந்த பொறுமை என்பது எதை குறிக்கிறது என்றால், தேவன் மீது வைக்கிற விசுவாசம், தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை, தேவன் மீது வைக்கிற அன்பை குறிக்கிறது. எனவே நாம் தேவனிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டுமென்றால் நாம் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறோம், அவரிடத்தில் அன்பாக இருக்கிறோம். என் தகப்பன் எனக்கு கைவிட மாட்டார், என் தகப்பன் எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார், ஆண்டவர் ஏற்ற காலத்தில் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும். எனவே நாம் தேவனிடத்தில் பொறுமையுடன் காத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த எல்லையை நேரத்தில் கர்த்தர் நம்மிடமாய் சாய்ந்து நாம் கூப்பிடுவதற்கு பதில் கொடுத்து உங்களை களிகூற செய்வார், உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வார், உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற செய்வார். எனவே கவலைப்படாதீர்கள். கர்த்தருக்காக இதுவரை காத்திருந்தவர்கள் மீண்டும் கர்த்தர் சொல்றார், பொறுமையுடன் காத்திருங்கள். அவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.